வெல்கம் டு நீட் சென்னை. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஜேஇஇ அண்ட் நீட் எக்ஸாமுக்கான ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்டு சொல்யூஷன்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருந்த முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்க போகிறோம் பாருங்க. இப்போ ஃப்ரிஞ்ச் வித் வந்து சடன் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் பீட்டா ஈக்குவல் டு 0.002 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபிஃப்த் டார்க் ஃப்ரிஞ்ச் சென்டர். அதில் வந்து ஃபிஃப்த் டார்க் ஃப்ரிஞ்ச் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ஏ, ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டின்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் சரியான ஆப்ஷன் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து நம்ம பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு இதில் நம்ம இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 ஸ்க்ரீன் வச்சுருக்கோம். ஒன்று அதில் யங் ஸ்லிட், இந்த ஸ்லிட் 2 ஸ்லிட் கொடுத்துட்டு அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து டின்னு கொடுத்துருக்கோம். இதில் ஆப்டிக்கல் ஸ்க்ரீன் வச்சுருக்கோம். இந்த ஆப்டிக்கல் 2 ஸ்லிட்டுக்கு இந்த இடைப்பட்ட இந்த 2 ஸ்க்ரீனுக்கு இடைப்பட்ட தூரத்தை வந்து கேபிட்டல் டின்னு குறிக்கிறோம். இந்த 2 பிளவுகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை ஸ்மால் டின்னு குறிக்கிறோம். இதில் நம்ம பயன்படுத்துகிற லேம்டாவோட வேவ் லெங்த்தோட வந்து லேம்டான்னு குறிக்கிறோம். ஸோ இப்போ அந்த நம்பர் லைட்டை பாஸ் பண்ணும்போது இந்த 2 ஸ்லிட் வழியாக போயிட்டு அது வந்து இந்த ஸ்க்ரீனை ஆப்டிக்கல் ஸ்க்ரீனில் டச் ஆகி வருது. ஸோ இப்போ இதில் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த பிரின்சிபிளில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பிரின்சிபிளை பயன்படுத்தி நம்ம வந்து நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் வந்து ஃபிஃப்த்து, அதாவது n ஈக்குவல் டு 5ங்கிற வந்து ஃப்ரிஞ்ச், அந்த ஃபிஃப்த்து வந்து வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிவன் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இதில் நமக்கு வந்து ஃப்ரிஞ்ச் வித் வந்து பீட்டா ஈக்குவல் டு 0.002 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து இதில் பாயிண்ட் பண்ண வேண்டியது ஃபிஃப்த் டார்க் ஃப்ரிஞ்ச், அதாவது n ஈக்குவல் டு 5 அப்படின்றத அந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்க ஃபார்முலா வந்து இதுக்கான பேசிக் ஃபார்முலா வந்து n டார்க் ஃப்ரிஞ்ச் ஃப்ரம் த சென்டர்லேருந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா வந்து yn ஈக்குவல் டு 2n + 1 இன்ட்டு லேம்டா டி டிவைடட் பை 2d. இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது n ஈக்குவல் டு 5ன்னு நம்ம அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோம்னா இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம வந்து பீட்டாவோட வேல்யூ வந்து பீட்டா ஈக்குவல் டு லேம்டா டி டிவைடட் பை டி அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இப்போ வந்து பீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். y ஈக்குவல் டு 2n + 1 இன்ட்டு பீட்டா டிவைடட் பை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ பீட்டா வேல்யூ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து ஃபிஃப்த் டார்க் ஃப்ரிஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து n ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்க போகிறோம். n வந்து 5ன்னு கொடுத்தோம்னா 2 இன்ட்டு n வேல்யூ வந்து 5 + 1 டிவைடட் பை 2 இன்ட்டு பீட்டா. n வேல்யூ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணதுக்கு அப்போ 10 + 1 டிவைட் பை 2 இன்ட்டு பீட்டான்னு வருது. ஸோ 11/2 பீட்டான்னு வேல்யூ வந்துருச்சு. இந்த 11 வேல்யூ கூட வந்து நம்ம இப்போ பீட்டா வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0.002 அந்த சென்டிமீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்ல பாருங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து 0.011 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூ தான் வந்து நம்ம வந்து y5, அதாவது ஃபிஃப்த் n ஈக்குவல் டு 5ன்னு பார்த்தோம். அந்த 5ஓட வேல்யூ வந்து இதுதான். நம்ம இப்போ வந்து இந்த 0.00011ங்கிறத நம்ம வந்து இப்படி எழுதலாம். 1.1 இன்ட்டு 10⁻⁻2 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுறோம். ஏன்னா இந்த எதுக்காக இப்படி நம்ம எழுதுறோம்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ அப்போ வந்து இந்த கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.1 இன்ட்டு 10⁻⁻2 சென்டிமீட்டர். இல்லை இதே வேல்யூ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ 0.011 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். பட் நமக்கு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கிறது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நம்ம கரெக்டான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து A 1 இன்ட்டு 10⁻⁻2 கொடுத்துருக்காங்க. B வந்து 11 இன்ட்டு 10⁻⁻2 கொடுத்துருக்காங்க. C வந்து 1.1 இன்ட்டு 10⁻⁻2 இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ C வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ஸோ இதுல இருந்து நம்மளால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. ஆன்சர் வந்து 1.1 இன்ட்டு 10⁻⁻2 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு கொரிஸ் இருக்குதுன்னா ஜேஇஇ இந்த நீட் எக்ஸாம் பற்றி உங்களுக்கு கொரி வருதுனாக்க நான் வந்து நீட் சென்னை நம்ம வந்து நீட் கிராஷ் கோர்ஸ் அண்ட் நீட் ரிப்பீட்டர் எக்ஸாம் அந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். கொடுத்துருக்கக்கூடிய கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர், நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி அண்டு லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் மதுரவாயில். ஸோ இந்த டீட்டெயிலில் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட கொரியை வந்து ஈஸியான உங்கள் கொரிக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். தேங்க்யூ.